வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நடைபெற்று வந்த ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அவதார மகோத்சவம் சுவாமிக்கு கருட வாகன சேவையுடன் இனிதே நிறைவு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகி வசந்தோற்சவம் 5 நாட்கள் விழாவுடன் நிறைவு. கும்பகோணம் நாதன் கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலய பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். சிவகங்கை அருள்மிகு திருத்தளிநாதர் கோவில் திருவிழா. தெப்பத்தில் பவனி வந்து அருள் புரிந்த ஆதித்தம்பதிகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வந்த ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அவதார மகோத்சவம் இனிதே நிறைவு பெற்றது. நிறைவு நாளான நேற்று பிற்பகல் ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி முகமண்டபத்தில் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மாலைகள் சூட்டி அலங்கரித்து தூபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் உற்சவரை விசேஷமாக அலங்கரித்து நிறுத்தி ஊஞ்சல் சேவையை துவக்கினர். நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சலாடியபடி காட்சி தந்த உற்சவருக்கு ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. பின்னர் பெரிய திருவடியான கருடன் மீது ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே வந்தனர். அங்கு 2 குடைகள் வைத்து சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல கருடன் மீது பவனி வந்த உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயார் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த சுவாமி தாயார் மூலமூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள் புரியும் செல்வத் திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். வேத பாராயணத்துடன் நடைபெற்ற அபிஷேக சேவையில் தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவர் தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நிறைவாக அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு வசந்தோற்சவம் பூர்த்தியடைந்தது. 5ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவரை வெள்ளி தோளுக்கிணையானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தாயாருக்கு நீலக்கரை வைத்த காவிப்பட்டு சேலை கட்டி நீள்முடி கிரீடம் சூட்டி காதணிகளுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமாங்கல்யத்தோடு நெல்லிக்காய் மாலை, பவள மாலை, காசு மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். தாயாருக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி தீப்பந்தங்களும் தண்டங்களும் முன்னே செல்ல
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். சேத்தி மண்டபம் அருகே உள்ள வசந்த மண்டபத்தை அடைந்த ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட மண்டபத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். வைரத்தோடும் ஜெமிக்கியும் குச்சி மாட்டலும் பிரகாசமாக மின்ன அபயமும் வரதமும் காட்டியபடி வசந்த மண்டப மேடையில் அமர்ந்திருந்த நாச்சியாருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் நீராஜனம் சமர்ப்பித்தனர். அரையர் சேவையோடு தாயாருக்கு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஷோடசோபச்சாரமும் செய்தனர். கும்பகோணம் அருகே அமைந்துள்ள நாதன் கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் கட்டுத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க சர்வலங்காரத்துடன் உபயநாச்சியார்கள் சமேதராக கட்டுத்தேரில் பவனி வந்த உற்சவர் பெருமாளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். அலங்கார பிரியனுக்கு தங்க கிரீடம் சூட்டி காதணிகளோடு ஹாரங்களும் பதக்கங்களும் வைத்து மலர் மாலைகளும் கிளிமாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்தோடு இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக கட்டுத்தேரில் உற்சவ மூர்த்திகள் உலாவர ஏராளமானோர் தரிசனம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாமி உடனாகிய திருத்தளிநாதர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்போற்சவம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அமைந்துள்ள சீத்தளி என்ற தெப்பக்குளத்தில் மண்டபம் மீது பிரியாவிடை மற்றும் சிவகாமி சமேதராக உற்சவர் திருத்தளிநாதரை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளை மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு ஆதித்தம்பதிகளை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெப்ப உலா துவங்கியது. திருக்குளத்தை சுற்றி தெப்பம் 3 முறை வலம் வர ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சந்தை மாரியம்மன் என்று அழைக்கப்படும் அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு பச்சைப்பட்டு சேலை கட்டி காலில் கொலுசுடன் தண்டை பூட்டி ஹாரங்களும் வெள்ளி திருமுகமும் வைத்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் அம்மனை தரிசித்ததும் புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் துவங்கியது. வண்ணமலர் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த அருள்மிகு கௌமாரி அம்மனை ஏராளமானோர் வழிநெடுகிலும் தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ நாவலடி கருப்பண்ண சுவாமி கோயில்களின் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக அதிகாலை கோயில் நடை திறந்ததும் ஆலய வளாகத்தின் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டத்திற்கு ஆரத்தி காட்டி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து கற்பூரம் காண்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கருவறையில் அருள் புரியும் ஸ்ரீ காளியம்மனுக்கு பலவித திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகம் செய்து கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து அம்மனை தரிசித்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து அம்பிகைக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்ததும் கோபுர தீபம் உள்ளிட்ட ஆரத்திகளோடு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அனலாடீஸ்வரர் கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாலயம் அருகே அமைந்த தேரடியில் 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் ஆதித்தம்பதிகளுக்கு பல வண்ண மலர்களை சமர்ப்பித்தனர். தொடர்ந்து தேர் சக்கரங்களுக்கு தேங்காய் உடைத்து பூஜை செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. பிரியாவிடை மற்றும் திரிபுர சுந்தரியோடு அருள்மிகு அனலாடீஸ்வரர் விசேஷ அலங்காரத்துடன் அமர்ந்து அருள் புரிய பல்வேறு வீதிகள் வழியாக பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. சிவநாம கோஷங்கள், சங்கு முழக்கம், பெண்களின் கோலாட்டங்கள், பஞ்சவாத்தியங்கள் முழங்க
மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல நகர வீதிகளில் சுவாமியின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு பிரித்யங்கிரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. பிரம்மாண்ட திருமேனி கொண்டு சுதை சிற்பமாக சிம்ம வாகனத்தின் மேல் அருள்மிகு பிரித்யங்கிரா தேவி அமர்ந்து அருளும் திருக்கோயிலில் யாகத்தில் சேர்க்கும் பலவித மூலிகைப் பொருட்கள், பழங்கள், பட்சணங்கள் ஆகியவற்றை பக்தர்கள் சமர்ப்பித்திருந்தனர். ஜப்பான் நாட்டை சேர்ந்த பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கலசங்களுக்கு ஆரத்தி கட்டப்பட்டது. பின்னர் மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திரங்கள் முழங்க யாகத்தை வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களும் பழங்களும் சேர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் சத்ரு சம்ஹார பரிகார ஹோமம் நிறைவு பெற்றதும் கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு பிரித்யங்கிரா தேவிக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அழகு மலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துக்குமார பால தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சத்ரு சம்ஹார திரிசக்தி ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உள்ள மகாகுண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து குண்டத்தில் வஸ்திரங்கள், மலர் மாலைகள் ஆகியவற்றோடு நெய்யும் சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் மேடை மீது பிரதிஷ்டை செய்திருந்த கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து பல்வேறு தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. பிறகு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்ததும் தேவியர்கள் சமேத முருகனாக ஆவாகனம் செய்யப்பட்டிருந்த கலசங்களுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டியதும் கலச புறப்பாடு துவங்கியது. பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்ததும் மூலஸ்தானத்தில் கலசங்களை சேர்ப்பித்தனர். அங்கு நின்ற திருமேனியுடன் அருளும் முருகனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலய விழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆடும் பல்லாக்கு வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் யானை, நாதஸ்வர மேளதாளங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஆடும் பல்லாக்கில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளை குலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள், வயல்வெளிகள் வழியாக பல்லாக்கை சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் மரகதக்கல் வைத்த கிரீடம் சூட்டி விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். உபயநாச்சியார்களும் சாயக்கொண்டை கிரீடங்களோடு இருபுறம் நின்று அருள வழி நெடுகிலும் பக்தர்கள் மலர்ச்சரங்கள் சமர்ப்பித்து வழிபட்டனர். நிலை கண்ணாடியில் தன் அழகை தானே ரசித்தவாறு தாயார்களோடு பல்லாக்கில் பவனி வந்த உற்சவரை பல்வேறு வீதிகள் வழியாக சுமந்து சென்று மீண்டும் கோவிலை அடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு தேரில் உற்சவர் அம்மனை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்ததும் தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பல்வேறு வீதிகள் வழியாக அம்மனின் தேர் உலா வந்தது. சிகப்பு பட்டு சேலையுடன் ஆபரணங்களும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் தாங்கி அழகாக காட்சி தந்தவாறு அருள்மிகு மாரியம்மன் உலா வர சிறுவர் சிறுமியர்கள் நடனங்கள் ஆடியபடி அம்மனை வரவேற்றனர். நாமக்கல் மாவட்டம் பெரியப்பட்டி அடுத்த கரட்டுப்பட்டி மலை மீது அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோவிலில் மூலவர்களுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள திருக்கோயிலில் பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க தாயார்கள் சமேத பெருமாளுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேக பொடி, இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் தேங்காய் பழங்களுடன் மாவிளக்குகள் ஏற்றி சமர்ப்பித்ததும் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தந்த மூலவர்களுக்கு நாம அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த சித்தாய்மூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை பொன்வைத்த நாதர் திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு பொன்வைத்த நாதர் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அருள்மிகு அகிலாண்டேஸ்வரியும் அபயமும் வரதமும் காட்டி அருள் புரிய பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். கோயில் வளாகத்தில் மேடை மீது உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும் பூஜைகளை துவக்கினர்.
மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த பெண்கள் தீபங்கள் ஏற்றியதும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பெண்கள் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த முத்தப்புடையான்பட்டியில் இருக்கும் அருள்மிகு மால்பூண்டி பாலகாட்டாயி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி கரகம்பாலித்தல் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை விரதம் மேற்கொண்ட ஏராளமான பெண்கள் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பூங்கரகத்திற்கு அருள்மிகு பாலகாட்டாயி அம்மன் திருவுருவம் கொண்டு அலங்கரித்திருந்தனர். பூங்கரகம் முன்னே செல்ல முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். தொடர்ந்து பாரம்பரிய நிகழ்வுகளுடன் நடனங்களும் அரங்கேற கரகம் பாலித்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே பெரண்டைக்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செந்தில் ஆண்டவர் திருக்கோவிலில் முருகன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். மேடை மீது வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவரை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க மாங்கல்ய பூஜை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அருள்மிகு வள்ளி மற்றும் தெய்வானைக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி தந்த முருகப்பெருமானுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் அழகனை தரிசித்து வெற்றிலை தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிக்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஆவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றதும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து கருவறையில் உற்சவர்களையும் எழுந்தருளச் செய்து மூலவர் அருள்மிகு கைலாசநாதருக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அருள்மிகு ஆவுடையம்பாளுக்கும் கலசாபிஷேகம் செய்து புதுப்பட்டு சேலை கட்டி அலங்கரித்ததும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். காஞ்சிபுரம் வேலிங்கப்பட்டறை பகுதியில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையொட்டி யாகசாலையிலிருந்து வேத பண்டிதர்கள் கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை அடைந்தனர். பிறகு விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி புனித நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு கருவறையில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் அருள்மிகு சக்தி விநாயகருக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் அடியண்ணாமலை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி ஆலய வளாகத்தில் கலசங்களை சப்பரத்தில் பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பாலாலய பலகைகளை வைத்தும் பூஜித்தனர். பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து பாலாலய பலகைகள் மீது புனித நீர் ஊற்றி நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஓடைப்பட்டியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பட்டாளம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ முப்பூசை முருகன் அருள்மிகு பெரியகாண்டியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பிரம்மாண்ட யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி கற்பூரம் காண்பித்தனர்.
கோயிலில் நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் அமர்ந்தருளும் உற்சவரம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து சுதை சிற்பங்களாக அருள் புரியும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீரை ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். திருப்பூர் மாவட்டம் கரடிவாவி மல்லே கவுண்டன்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், அருள்மிகு வீரமாத்தியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் யாகசாலையில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலச புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு சென்ற வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியில் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நடைபெற்று வந்த ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அவதார மகோத்சவம் சுவாமிக்கு கருட வாகன சேவையுடன் இனிதே நிறைவு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகி வசந்தோற்சவம் 5 நாட்கள் விழாவுடன் நிறைவு. கும்பகோணம் நாதன் கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலய பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். சிவகங்கை அருள்மிகு திருத்தளிநாதர் கோவில் திருவிழா. தெப்பத்தில் பவனி வந்து அருள் புரிந்த ஆதித்தம்பதிகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.